மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்க நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகங்கள் பலகீனமான கிரகங்கள்லாம் ஜோதிடத்துல இல்லைங்க. 3 கிரகங்கள் குரு, அடுத்தது சனி, அடுத்தது ராகுகேது பயிற்சி. 2 கிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. வருடம் முடிவுல பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் ஏன் 4வது பயிற்சியும் தர முடியாததை தர மறுப்பதை கர்மா தடுக்கின்றது அல்லவா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பயிற்சியை தான் என் குரு சொன்னார். அதுதான் செவ்வாய் பயிற்சி. அற்புதமான காரகத்தன்மைங்க. இந்த செவ்வாய் பயிற்சி மட்டும் 45 நாட்களுக்கு ஒரு முறை. மற்ற பயிற்சிகள்லாம் நீண்ட காலம் 2.5 வருடம் 1.5 வருடம் இருக்கும் பொழுது இந்த பயிற்சி நல்ல மாற்றங்களை தரும், எதிர்பாராத திருப்பங்களை தரும். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு அவர் பயிற்சியாகின்றார் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன். மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவது உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பு. அந்த வகையில பார்க்கலாம். அதே நேரத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது 4, 7, 8 பார்வை செவ்வாய்க்கு உண்டு. 5, 7, 9 பார்வை என்றால் குருவுக்கு உண்டு. அதே இடத்துல 3, 7, 10 சனியினுடைய பார்வை. இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய நேரடி பார்வதை பெறுகின்ற ஒரு காலம். எத்தனைதான் போராடினாலும், எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும், எத்தனைதான் நன்மை செய்தாலும் கூட அது அத்தனையுமே நமக்கு எதிராக திரும்பி விட்டதே. கடுமையான போராட்டம். நல்ல மனைவிங்க, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பங்க, ஏனோ என் மனதில் ஒரு விரக்தியான ஒரு நிலைதானே என் வாழ்வில் ஏற்படுகின்றது என்று கலங்கி நிற்பவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னால் நன்னார். ஒரு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சி. காரணம் செவ்வாயினுடைய பார்வை என்று சொன்னேன் அல்லவா? 4, 7, 8 ரிஷபத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார். கவலைப்படாதீர்கள். மற்ற கிரகங்களுடைய பாதிப்பில் இருந்து கெடுபலில் இருந்து காக்கின்ற ஒரு அற்புத கவசம் செவ்வாய் தான். அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். 4ல அர்த்தாசிரம சனி, குடும்பத்துல குழப்பங்கள் அகலுங்க என்று சொல்லியும் சனி பகவான் தருவார். 3ல யோககாரகன் ராகு மன தைரியத்தை கொடுப்பார். செவ்வாயும் ராகுவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். சுகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான், அஷ்டமஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் ஒரு சேர்க்கையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்துல மனதில் உறுதி தன்னம்பிக்கை பெறுகிற ஒரு காலமும் இந்த காலகட்டம். அதே பாத்தீங்கன்னா நல்ல காலம் பிறந்து விடும், கவலையே பட வேண்டாம். எச்சரிக்கை அவசியம். எதிலுமே ஒரு கவனம், ஒரு எச்சரிக்கை. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தின் சிறப்பு. பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதோ வக்காலத்து வாங்குவதோ அவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாம மூக்கை நுழைத்து அவமானப்பட வேண்டாம். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது, புத்திசாலியத்தோடு இருப்பது சிறப்பு. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை, எரிச்சல், கோபத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையிலுக்கு அந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம். நிம்மதியாகவே இருக்கலாம். இந்த செவ்வாய் பயிற்சி பழகுவதிலும் பிற பிரச்சனைகளை தலையிடுவதும் வேண்டாமே. குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு சாதகமாக இருப்பதனால பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும், பிள்ளைகளால் இருந்து வந்த கெட்ட பெயர் மகளும், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள், கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழுவதும், நடுங்கி ஒடுங்கி வாழுகிற நிலை மாறும். காரணம் என்ன? இந்த ருணம் என்று சொல்லக்கூடிய கடன், அதை நீக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு உண்டுதான்? செவ்வாய்க்கு மட்டும்தாங்க உண்டு. மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து போனாலும் கூட ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சாதகமாக இருப்பதனால காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் பூர்த்தியாகின்ற ஒரு அருமையான தருணம். என்னுடைய அனுபவத்துல ஒரு அருமையான வாய்ப்பு தனுசு ராசிக்கு.
ஏன்னா நான் தனுசு ராசியை சொல்லும் பொழுதெல்லாம் கவலையோடு தான் சொல்லுவேன். காரணம் எந்த காலத்திலேயுமே கிரகங்களால நன்மை சேர முடியாத ஒரு காலகட்டம். ஒரே ஒரு கிரகம் செவ்வாயும் ராகுவும் நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அருமையான சந்தர்ப்பம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.